விஜய் அவர்கள் நேர்ல வந்து உங்கள பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கம்மா? விஜய் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? விஜய் கிட்ட பேசுறத விட, இங்க இருக்கிற என்னையாட்ட மக்கள் என்னையாட்ட தாய்கிட்டலாம் சொல்றது ஒரே ஒண்ணு, விஜய் வரணும். இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சரா வரணும். என் குழந்தையோட ஆசையும் சரி, இந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்து நீங்க இப்போ வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்கன்னு கூட தெரியாது. அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதாண்ணா, சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். என் குழந்த ஆசையும் சரி, என் ஆசையும் சரி, அவர் வரணும். அவர்கிட்ட பேசுறத விட நான் கேட்குறது ஒன்று தான், என் குழந்தையோட ஆசை எனக்கு கண்ணு வரணும். நான் போய் அவருக்கு இத்தனை வருஷமா நான் இன்னும் ஒரு நாளும் கூட என்னோட கடமையை நான் தவிர்த்ததே இல்லைங்க. ம். எவ்வளோ காற்று மழை வந்தாலும் என் குழந்தை என்னை கை பிடிச்சிட்டு போய், நான் இன்னைக்கு கண்ணு தெரியாது போய் 10, 13 வருஷம் ஆனாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடாமல் இருந்ததே இல்லை. ம். ம். ஓட்டு மட்டும் நான் போய் போட்டு வந்துடுவேங்க. நீ சாப்பாடு கூட வேண்டாம், நீ ஓட்டு போட கூட்டிகிட்டு போங்க, ஓட்டு போட ரெடியில் இருப்பேங்க. ம். போய் நான் என்னோட ஓட்டு போட்டு போட்டு வந்து தான் எனக்கு நிம்மதியாகும். நான் யாருக்கு போடணும் என்ன வேண்டாம்னு நான் சொல்கிறத அவங்க அமுத்துவாங்க. ம். என் அம்மா அதே என் பையனை யாரையும் கூட நம்ப மாட்டேன். என் பையன் எனக்கு பொய்யா இருக்க மாட்டாங்க, உண்மையாக இருப்பான். ம். அதனால நான் சின்னதுலேருந்து அவனை கூட்டிகிட்டு போவேன். ம். அம்மா நீ சொல்கிறதாம்மா நாங்கள் அமுத்துனோம் அப்படித்தான் சொல்லுவாங்க.